உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பொமன்கிரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மாதுளை. இந்த மாதுளம் பூக்களை சேகரித்து வெயிலில் இட்டு நன்கு உலர்த்தி பொடித்து துணியிலே இட்டு வஸ்திர காயம் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக சலிப்பதினாலே நல்ல நுண்மையான பொடிகள் வாராது என்பதனாலே மெல்லிய சீலையிலே இட்டு அழுத்தி தேய்க்கின்ற பொழுது துகள்கள் மென்மையாக நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த மாதுளம் பூவினுடைய சூரணத்தை எடுத்து வைத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் மூக்கு அடைப்பு, தும்மல், மூக்கு ஒழுக்கு என்கின்ற நிலை வருகிறதோ அப்பொழுது ஒரு சிட்டிகை எடுத்து த ஸ்னஃப் என்று போடுவார்கள். பொதுவாக புகையிலை பொடியை மூக்கு பொடியாக போடுவது வழக்கம். அந்த மூக்கு பொடிக்கு பதிலாக இந்த மாதுளம் பூ பொடியை நுகர்வதினாலே தலை நீர் ஏற்றம், தும்மல், மூக்கு அடைப்பு இவை சரியாகி சுவாச பாதை சீராகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஓசிமம் பேசிலிக்கம் என்று சொல்லக்கூடிய திருநீற்று பச்சை, ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி, சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தனம், திருநீற்று பச்சை இலை, துளசி இலை, சந்தன விழுது, இவை மூன்றையும் ஒரு சேர ஒன்றாக இழைத்து விழுதாக்கி தோலினுடைய வெண்மை நிறம் கண்ட இடத்திலே பூசி வருவதனாலே நாளடைவிலே வெண்மை நிறம் மாறி தோல் பழைய வண்ணத்தை பெறும். அது மட்டும் அல்லாமல் தேமல் என்கின்ற சொறி, சிரங்கு என்கின்ற நிலைக்கும் இது மேற்பூச்சு மருந்தாகி பயன் தரும். வெண்குட்டம் என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகளின் மேலே போடுவதனாலேயும் நாளடைவில் நிறமாற்றம் ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மரண்டா அருண்டினேஷியா என்று சொல்லக்கூடியது ஈஸ்ட் இண்டியன் அரோரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. அரோரூட் என்று பல மொழிகளிலேயும் அரரொட்டி மாவு என்று தமிழிலேயும் சொல்லப்படுவது. அரரொட்டி மாவு என்று சொல்லுவார்கள். இது பொட்டாசியம் என்கின்ற உப்பு சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதயத்துக்கு பலம் சேர்க்கிறது, சிறுநீரகத்துக்கு நலம் சேர்க்கிறது. இது ஒரு கஞ்சி போல இருந்து திக்னஸ் என்று சொல்லக்கூடிய திட நிலையை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது கஞ்சி போல இருந்து திக்னஸ் என்று சொல்லக்கூடிய திட நிலையை திரவ நிலைக்கு தரக்கூடியதாக விளங்குவதனாலே இது ஒரு ஆன்டி டயரியல் என்கின்ற வகையில் பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்றச் செய்யும் தன்மையுடையதாக இருந்து சிறுநீரகம் சரியாக வேலை செய்கின்ற நிலையிலேயும் இரத்த கசிவை நிறுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது. எளிதிலே செரிமானம் ஆகக்கூடிய உணவாக இருப்பதனாலே குழந்தைகளுக்கு இது தின்பண்டங்களாக செய்து தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த அரோரூட் என்கின்ற மாவை வாங்கி நாம் கஞ்சியாக பருகுகின்ற பொழுது பேதி, சீதபேதி இவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மேற்புறமாக பயன்படுத்துகின்ற பொழுது எரிச்சலை, நமைச்சலை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக, தடுக்கக்கூடிய ஒன்றாக, புறமருந்தாக இதனுடைய மாவு பயன் தருகிறது. இந்த அரோரூட் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம்.
வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கூவை கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஆரோரூட் செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, ஆரோரூட் மாவை நம்ம எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கூவை கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் பார்க்கறதுக்கு இஞ்சி செடி மாதிரி இருக்கும். இது கிழங்கு மூலயமா வரக்கூடிய ஒரு தாவரம். இந்த கிழங்குகள் இயற்கை வேளாண்மை கண்காட்சிகளில் நமக்கு கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து நம்ம நட்டு வச்சோம்னா ஒரு வருஷத்தில் நல்லா விளைஞ்சு இந்த மாதிரி முதிர்ந்த கிழங்குகளாக நமக்கு கிடைக்கும். இந்த கிழங்குகளை நம்ம பச்சையாகவே அரைச்சி அப்படியே பால் எடுத்தும் நம்ம மருந்து தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிழங்குகள் மேல் தோல் சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சு இதை பவுடர் பண்ணி சலிச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி மாவு கிடைக்கும். இது அதிக அளவு மாவு சத்து உள்ள ஒரு பொருள், கார்போஹைட்ரேட் ரிச் சோர்ஸாக நம்ம இது உணவில் பயன்படுத்தலாம். அதே போல் இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் எலும்பு பலகீனம் இருக்கிறவங்க இந்த மாவை கொஞ்சமாக பயன்படுத்தணும். அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இது மலச்சிக்கலை உண்டாக்கும். கொஞ்சமாக பயன்படுத்தும் போது இது நல்ல ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவாக இருக்கும். அதே போல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மாவாகவும் இது இருக்கும். இந்த மாவு நமக்கு தயாரித்த நிலையில் மருந்தகங்கள்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக இதை நம்ம டயரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். கழிச்சல் இருக்கும் பொழுது டீஹைட்ரேஷனை சமன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் கழிச்சலை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி தயார் பண்ண தேவையான பொருட்கள்: கூவை கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஆரோரூட் மாவு, கற்கண்டு, பசும்பால். இந்த கூவை கிழங்கு மாவு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது கார்ன்ஸ்டார்ச் மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். இந்த மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியாக வரும். இது டைரெக்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் இதை சேர்க்கணும். கரைச்சோம்னா இது பால் மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கார்ன்ஃப்ளவருக்கு பதில் சூப்ஸ்லாம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். சூப் தயார் பண்ணும்பொழுது நம்ம சோள மாவுக்கு பதில் கூவை கிழங்கு மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கஞ்சிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். கழிச்சலின் போது அதிகப்படியான நீரிழப்பு இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அதை சமன்படுத்துறதுக்காக இதில் நல்ல நீர்மையாக இந்த கஞ்சி எடுத்துக்கணும். அதோட இனிப்பு சத்தம் நம்ம கொடுக்கும் பொழுது அது எழுந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கூவை கிழங்கு கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சா இது ஒரு கஞ்சி ஃபார்மில் வரும். இந்த கஞ்சியோட நம்ம உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம், பால் சேர்த்து எடுத்துக்கலாம், மோர் சேர்த்து எடுக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். நம்ம சேர்க்கும் போது பால் போல் வெண்மை நிறமாக இருந்தது, இப்போது கஞ்சி தண்ணி மாதிரி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. நம்ம கொஞ்சம் தான் பவுடர் சேர்த்தோம், ஆனால் நல்லா திக்காகிடுச்சு. இப்போது இது ரொம்ப திக்காக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும், மலச்சிக்கல் உண்டாக்கும். அதனால் தண்ணியாக தான் எடுத்துக்கணும் இந்த கஞ்சி. கழிச்சல் இருக்கும்பொழுது நம்ம உணவை தவிர்த்து ஓரிரு வேளை இந்த கஞ்சி உப்பு சேர்த்து குடித்தோம்னா கழிச்சலை நிறுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க. காலை மதியம் இரவு 3 வேளையுமே மலம் கழிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். தினம் ஒரு வேளை இந்த கஞ்சி குடிச்சிட்டு வரும் பொழுது அதிகப்படியான மலம் வெளியேறுதல், அதிகப்படியான பேதி கண்ட்ரோல் ஆகும். இதோட நம்ம கொஞ்சமாக இப்போது காய்ச்சிய பசும் பால் சேர்த்துக்கலாம். நம்ம கற்கண்டு சேர்க்கறதுனால பசும் பால் சேர்க்குறோம். அதற்கு பதில் நம்ம உப்பு சேர்த்தோம்னா மோர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பால் சேர்த்துடலாம். வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம வயிறில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது இதை உணவாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா அந்த புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இது வேகிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஓரிரு நிமிடங்களில் நம்ம இந்த கஞ்சி தயார் பண்ணிடலாம். இந்த கூவைக்கிழங்கு மாவை நம்ம பிம்பிள்ஸ்க்கான வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாவோட நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகப்பருக்களுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது முகப்பருக்கள் ரொம்ப பெருசாகாமல் சீழ்பிடிக்காமல் அப்படியே காயமாகாமல் அது ஆறிடும். அதே போல் வடுக்களும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுதும் நம்ம இந்த கூவைக்கிழங்கு பொடி, ஆரோரூட் பொடியை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு கஞ்சியாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அது ஒரு டயூரிட்டிக்காக செயல்படும், ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டாகவும் செயல்படும். உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு குளிர்ச்சி உண்டாக்கியாக செயல்படும். பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால
சிறுநீரை வெளித்தள்ளி சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த ஆரோரூட் பொடியை நம்ம பயன்படுத்தலாம். ஆரோரூட்னு சொல்லக்கூடிய கூவை கிழங்கு மாவு, கற்கண்டு, பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு இருவேளையும் இந்த கஞ்சியை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது இது கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், சீத கழிச்சினால் உண்டாகக்கூடிய வயிற்று வலி, கழிச்சலினால் ஏற்படக்கூடிய நீரிழப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மரண்டா அருண்டினேஷியே என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது ஈஸ்ட் இண்டியன் ஆரோவுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கூகை கிழங்கு என்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது குறிப்பாக அரரோட் மாவு என்றுதான் பல மொழிகளிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இது கிழங்காக நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. இதை உலர்த்தி பதப்படுத்தி அரரோட் மாவாக இது பதப்படுத்தி விற்கப்படுகின்ற ஒன்றாக நாம் பெறுகின்றோம். இது நாட்டு மருந்து கடைகளிலேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடைகளிலேயும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது மிகவும் பலமுடைய ஒன்றாக விளங்குகிறது. இதை உணவாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உடலுக்கு உரமூட்டியாக, உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இது தாகம், வெப்பம் என்பதை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மிகு தாகம், வறட்சி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த அரரோட் கஞ்சி என்பது உடலுக்கு பலத்தை தருகிறது, குளிர்ச்சியை தருகிறது, வறட்சியை போக்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் பொட்டாசியம் என்கின்ற சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. வழுவழுப்பு தன்மை, மியூசிலேஜ் என்கின்ற தத்துவம் இதிலே அதிகமாக இருப்பதனாலே குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியதாக, ஆன்டி டயரியல், ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. பொட்டாசியம் மிகுதியாக இருப்பதனாலே இதய நாளங்களுக்கு பலம் தந்து குருதி ஓட்டத்தை சரி செய்து இதயத்துக்கு ஆயுள் நலத்தை கொடுக்கிறது. சிறுநீரகத்துக்கு பலம் சேர்த்து ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே இருந்து சிறுநீரகத்தை சீரான வகையிலே செயல்படுத்துகிறது. தேவையற்ற நீரை வெளித்தள்ளுகிறது. கற்கள் உற்பத்தி ஆகாமல் காக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த அரரோட் கஞ்சி என்பது உடலுக்கு பலம் தருகிறது, பொலிவு தருகிறது. அதோடு கூட உஷ்ணத்தை தணிக்கிறது, தாகத்தை போக்குகிறது, பேதியை நிறுத்துகிறது. IBS என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இது மருத்துவ முறையாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாவு என்பதையும் நாம் மனதில் வைத்து நோயுற்ற போது இதை பயன்படுத்தி நலம் காண வேண்டும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அரரோட் மாவு எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.